கண்ணே, எல்லாரும் இங்கே வாங்க. பாட்டி ஒரு பழைய கதை சொல்ல போறேன். ஒரு காலத்திலே பச்சை பசுமையான காடுல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்திலே ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காகம் ஒரு வீட்ல இருந்து ஒரு பெரிய துண்டு சீஸை எடுத்து வந்து மரத்திலே உட்கார்ந்திருந்தது. அந்த காட்டுல இருந்த காகத்தின் கொக்கில் தான் சீஸ் துண்டு சிக்கியது. அத பார்த்த நரி, அடி, இன்று நல்ல சாப்பாடு கிடைக்குமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மரத்துக்கு கீழே வந்து நின்றுச்சு. நரி காகத்தை பார்த்து மெதுவா சொன்னது, ஆஹா, என்ன அழகான காகம்! உன் இறகுகள் எவ்ளோ ஜொலிக்குது. உன் குரலும் இவ்வளவு இனிமையா இருந்தா. நீதான் ராஜா. இந்த புகழ் கேட்டதும் காகத்துக்கு மனசு. இந்த புகழை கேட்டதும் என் குரல் எவ்ளோ இனிமைன்னு கொஞ்சம் பெருசா ஆகிடுச்சு. நரிக்கு காட்டணும்னு நினைச்சு கான்னு கத்துச்சு. அவ்வளவுதான், காகம் வாய திறந்த உடனே அந்த சீஸ் கீழே விழுந்துச்சு. நரி உடனே சீஸை எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னது, காகமே, உனக்கு குரல் இருக்கலாம், ஆனா விவேகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. காகம் வெட்கப்பட்டுக்கிட்டு மரத்திலே அமைதியா உட்கார்ந்துச்சு. கண்ணே, இந்த கதையின் நீதி என்னவென்றால், ஏமாற்றுவது ஒருபோதும் நல்லதல்ல. பாட்டி கடைசில சொல்வாள், கண்ணே, அதிக புகழ் பேசுறவங்கள நம்பக்கூடாது. புகழுக்காக அறிவை இழக்கக்கூடாது. இதுதான் இந்த கதையோட பாடம். நம்ம பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.